எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். மே மாதம் வெள்ளிக்கிழமை 30/5/2025 உத்தராயணம், விசுவாசு வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் புதன் சூரியன், மிதுனத்தில் குரு சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:10 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:10 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:10 வரை. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் 3 மணி வரை வணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராசிரம நட்சத்திரம் கேட்டை. இன்று தனுசு ராசிக்கு சந்திராசிரமம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த அன்னையர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். பொருளாதாரத்தில் சிக்கல் உள்ளவர்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதற்கும் ஏற்ற நாள். அதாவது ஏற்கனவே புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இல்லை, பெருமாள் ஆலய வழிபாடு செய்யும் போது, மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை பயன்படுத்துங்கள். அது மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் சாப்பாட்டுக்கு போடுவதை ஒரு பாக்கெட்டாவது இரவு 8 to 9 வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிலேயே உண்டு உங்களுக்கு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? நேர்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் மிகுந்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் இன்று மிகுந்த ஒரு அமைதி தன்மையுடன் காணப்படுவீர்கள். மகிழ்ச்சி மேலோங்கும். இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் நடந்ததையெல்லாம் நல்லதாகவே இருக்கிறது, இனி நல்லதாகவே நடக்கட்டும் என்று அன்னையின் பிரார்த்தனையின்படி நீங்கள் வணங்கி நடந்தாலே எல்லாமும் சிறப்பாக நடக்கும் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்புனா புதன் சூரியன் அமைப்பு. ஒரு உயர்வுக்கான வழி, நம்ம மாறுறதுக்கு என்ன வழி அப்படின்றத வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டில் குரு சந்திரன் யோகம் இருந்த போதிலும் சில வரவேண்டிய லாப அமைப்புகள் வராமல் தடுத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. மிக மிக கவனமாக இருப்பது மிக்க நன்மை பயக்கும். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இன்று உங்களுக்கு வரவுகள் மேலோங்கி செல்வ செழிப்புகள் கூடுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் இறை வழிபாட்டில் இருந்து வழுவாமல் இருந்தால் மிகப்பெரிய நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அடைய முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ராசியில் கேது. இனி வாழ்வில் கவனம். ராசியில் கேது, சனியின் பார்வை ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இரு கண்காணிப்பாளர்கள் கையில் நாம் இருக்கிறோம். சில ஆசைகளை தூண்டிவிட்டு சில செலவினங்களையோ அல்லது சில விஷயங்களை மாட்டிக்க வைக்கும். அதனால அதிலெல்லாம் கவனமா இருங்க. வெற்றி பெறுவீர்கள் என்று நீங்கள்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னிக்கு கவலையே இல்லை இனி. அதனால நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. பக்தி மார்க்கத்துல போங்க. வேலை வாய்ப்பு அமைப்புனா வேலை வாய்ப்புல போங்க. வேற மற்ற பல வெளி வட்டார பழக்க வழக்குகளுக்கு போகணுமோ அதுல போங்க. நீங்க எதில் சென்றாலும் வெற்றி அடைவீர்கள். எங்கு சென்றாலும் வெற்றி அடைவீர்கள். 100 பேரில் ஒருவராக தனியாகவே தெரிவீர்கள். நீங்கள் அதிர்ஷ்ட யோகமுடைய ராசி நட்சத்திர நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் வெற்றி கழிப்புகள் இருக்கிறது, பாராட்டப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு சில நெருக்கடிகளையும் சமாளிப்பையும் கொடுக்கும். ஒரு வேலையில சிறு கஷ்டம், வேலை நம்மளே செய்யணுமா, நம்ம மட்டும்தான் வேற யாரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சொல்லுகின்ற அமைப்பு உங்ககிட்ட இருக்கு. அதனால இன்றைக்கு மன சஞ்சலம், மனசிலேத்துமம் அடைகின்ற ஒரு அமைப்பு. சற்று கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் நிதான போக்கை கடைபிடித்தாலும் இதுல இருந்து மாறி வரலாம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் தனம், பணம், பொருளாதாரம் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் பலவாறாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வாய்ப்பு உங்களை வந்து சேரும். மகிழ்ச்சியுடன் இருங்கள். இன்றைய யோகமான நாளில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க பெறும். ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் உங்களுக்கு வேறு பல சிந்தனைகளை தூண்டி விட்டு உங்கள் வாழ்க்கையை பேதலிக்க வைக்கும். அது கவனமா இருக்கும். முக்கியம் அதுதான். நீங்க வேற ஏதாவது சிந்தனை இருக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது சிந்திச்சு அதுக்குள்ள போவீங்களே, இருக்கிறத எப்படி தக்க வைக்கணும், இருக்கிறதுல எப்படி பேர் வாங்கணுன்றது பண்ணுங்க. அப்பயே நீங்க ஜெயிச்சு வருவீங்க. அதுதான் மகரத்துக்கு இன்று சொல்லப்படுகிற விஷயம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டில் ராகு ராசிக்குள் வந்து விட்டார். உங்களை பிரம்மாண்டமாகத்தான் யோசிக்க சொல்வார். பிரம்மாண்டத்தை விடுங்கள், எளிமையை பயன்படுத்துங்கள், எளிமையாக இருங்கள், வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்கள் உங்களை அணுகாது. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத பணத்துக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நிறைய சொல்றாங்கல்ல, வலைதளத்தில் வருகின்ற நோட்டுகள் எல்லாம் நோட்டுகள் அல்ல. டிஜிட்டல் கரன்சிக்குள்ள போகவே கூடாது. நீங்க போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. முக்கியமா அதை மட்டும் கவனமா பாருங்க. ஏன்னா ராகு வந்தா அதான் நடக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டில் பிடித்தது எல்லாம் விலகிவிட்டது. இனி வருங்கால வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்கள், உழையுங்கள். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட உழைப்பை முதல்ல போடுங்க. நீங்க உழைச்சாவே உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் மாறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நலம் பயக்குகின்ற ஒரு நல்ல நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.